ஹாய் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் ரொம்ப பிஸின்றதை ஸ்கிப் பண்ணி போங்க. வேற ஒரு விஷயம் பேசுறதுக்கு தான், முக்கியமான விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ நிறைய வாட்டி நான் வந்து பேசி அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கு, இவங்க இந்த மாதிரி பண்ணி எனக்கே போர் அடிச்சு. ஸோ பட் அது பேசாமல் இருக்க முடியாது இல்லை, உங்ககிட்ட தானே ஷேர் பண்ணணும். அதனால தான் என்னோட ஒரு கடைசி நான் போட்ட வீடியோவில் ஷார்ட்ஸு, அந்த ராஜராஜ ஷோ என்ன அந்த வீடியோஸ் நீங்கள் என்னோட ஃபாலோ பண்ணுவாங்க இருந்தால் நீங்கள் அதில் ஒரு கமெண்ட் வந்துடுறேன். ஃபோனெல்லாம் அடித்தா கால் அட்டென்ட் பண்ண மாட்டேன், நீ பெரிய நடிகன் ஒன்றும் ஆக மாட்டேன், ரொம்ப ஹெட் வைட் உனக்கு. எனக்கு பெரிய நடிகன் ஒன்றும் ஆக வேணாம், மனசுக்கு நிம்மதியாக இருந்தால் மட்டும் போதும். ஓகே. அப்புறம் ஃபோன், ஆமாம், சம்டைம்ஸ் நான் பிஸியாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் நான் கால் அட்டென்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எதுக்கு நான் சும்மா என்னோட மூடே ஸ்பாயில் பண்ணுறேன்? என்னோட சைட்ல இருந்து திங்க் பண்ணா ஓகே, உங்கள் சைடில் இல்லை, என்னோட சைட்ல இருந்து நீங்கள் திங்க் பண்ணுங்க. நான் வேறு ஏதாவது ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போது கால் பண்ணி திட்டுற மாதிரி, எடா நீ எம்ஜிஆர் போட எம்ஜிஆர் வீடியோ பண்ணா அப்படிதான் இப்படிதான், இனிமேல் பண்ணாத அப்படி. எதுக்கு? எனக்கு வெறுற கோளு நல்லது பேசுறதுக்கா கெட்டது பேசுறதுக்கா எனக்கு தெரியாது இல்லை, சிக்ஸ்த் சென்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி கெட்ட வார்த்தை ஏதாவது இருந்தால், நம்ம திட்டா என்னோட மைண்ட் எல்லாம் ஸ்ட்ராங் தான், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் என்ன பேசினாலும் நோ ப்ராப்ளம். பட் கொஞ்ச நேரத்துக்காக நம்மளோட மூட் ஸ்பாயில் ஆகும். நாம் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபங்க்ஷன் ஃபேமிலி கூட ஜோலியாக அப்படிலாம் இருக்கும்போது தான் அந்த மாதிரி கோல் வர்றேன். ஸோ அதனால தான் நான் அதிகமாக கோல் அட்டென்ட் பண்ண மாட்டேன். இப்போ அது என்னோட சைடில் இருந்து நான் ஒன்றும் பண்ணதில்லை சார், நான் தானே ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்தது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட இருந்து கால் பண்ணி பேசிட்டேன். நான் அவருக்கு எல்லாம் அட்டென்ட் பண்ணி அமைதியா ரொம்ப மரியாதையா பதில் சொல்லியிருக்கு, கோல் அட்டென்ட் பண்ணி. ஓகே, நான் ஒன்றுமே ஒரு ஹெட் வைட் ஒன்றுமே அந்த டைமில் காமிக்கலை. அதுக்கப்புறம் தான் நிறைய கொஞ்சம் பேரெல்லாம் என்ன கால் பண்ணி திட்டுற, கால் பண்ணி என்ன த்ரெட்னிங், அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்க. ஸோ எதுக்கு வீடியோ இனிமே போடாமல் இருக்கிறதுக்கு நினச்சிட்டு இருந்தான். பிகாஸ் ஏன்னா சும்மா நானே ஒரு இடத்துல போய் ஏதோ ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏதோ பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் போது அதுக்கு வந்து ஆப்பு வைக்கிறீங்க நிறைய பேர். அதுக்கு நானே செஞ்சு நானே எதுக்கு ரொம்ப கஷ்டத்தை வாங்கணும்? ஓகே, அப்படிதானே? இப்போ இந்த மாதிரி ரொம்ப கோல் பண்ணி திட்டுறவங்க இல்லை வேற அவங்களெல்லாம் ஓகே, என்கிட்ட நிறைய கேஷ் எல்லாம் கொடுத்து, தம்பி நீ அப்படி வீடியோ போடு, இந்த மாதிரி தானே மட்டும்தான் போடணும் அப்படியெல்லாம் சொல்லி நான் வீடியோ போட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கால் பண்ணி கேட்கலாம். ஏன்னா உனக்கு கேஷ் எல்லாம் தந்துருக்கு இல்லை வீடியோ பண்ணுறதுக்கு, ஸோ ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற, இந்த மாதிரி பண்ணாதே, அப்படி பண்ணலாம், அப்படி சொல்லலாம். இது நானே ரொம்ப உங்களுக்காக பண்ணுறது அப்படி தானே சொல்லணும். உங்களுக்காக பண்ணுற வீடியோஸ் தான் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் என்ன எவ்வளோ தப்பாக நினச்சாலும், எவ்வளோ மரியாதை இல்லாதவனா, எவ்வளோ மோசமானவனா நினச்சாலும் பரவாயில்ல. ஓகே, இதாக என்னோட ஹேர் பார்த்துருக்குல்ல நீங்கள், இது இங்கேயும் கட் பண்ணி இங்கே ஷார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணி ரீபோன் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணலாம். அதுதான் என்னோட ஸ்டைல். இது என்னோட ஸ்டைல் கிடையாது. ஸோ இப்போ அப்போ நீங்கள் இப்போ சில பேர் இந்த வீடியோ பார்க்குற சில பேர் எனக்கு யார் இவனை ஏதாவது லாக் பண்ணி வச்சிருக்கா, இந்த மாதிரி ரொம்ப இங்கே வந்து ரொம்ப தில்லா பேசுறது, உனக்கு வீடியோ போட இஷ்டம் இருந்தா போடுறதுக்கு இஷ்டம் இருந்தால் போயிடு, சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசி ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப அந்த மாதிரி. அதான் வேற ஒரு பிரச்சனை. ஒரு சைடு இந்த மாதிரி, ஒரு சைடு கொஞ்சம் நிறைய வயசானவங்க இருக்கு, அவங்க என்கிட்ட வந்து என்ன ஒரு புள்ள மாதிரி என்னை பார்த்து பேசும்போது அவங்க டெடிகேட் பண்ண அவங்களுக்கு தான் ஓகே, அவங்களுக்கு தான் வீடியோ போடுறேன் அது. ஸோ அதான் ஒரு சைடு அந்த மாதிரி இருக்குது.
ஸோ இவங்களை நான் போதர் பண்ணலை. இந்த மாதிரி ஆளுங்களை நான் நெவர் மைண்ட் தான் எனக்கு. ஆனாலும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது அந்த கமெண்ட்ஸ் ஒன்றுமே தெரியாதவர் அந்த கமெண்ட்ஸ் படிக்கூல. இப்போ இந்த விஷயங்களൊന്നും தெரியாத ஒருத்தர் அந்த கமெண்ட்ஸ் இങ്ങനെ போய் படிக்குമ്പോൾ ഒരു കമൻസ് இவன் ஃபோனும் அட்டென்ட் பண்ண மாட்டேன், ரொம்ப ஹெட் வெயிட், இவனெல்லாம் சினிமையில் வராது அப்படி. அப்போ பார்க்குறவனுக்கும் அப்படியானவனா இவன், ஓகே நம்மளை பற்றி ஒன்றும் தெரியாத ஒருத்தன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு அந்த கமெண்ட். ஸோ அவங்களுக்கு தான் இல்லை என்னோட வீடியோ பார்க்குற வேற கொஞ்சம் நிறைய பேர் இருக்குல்லையா, அவங்களும் இந்த கமெண்ட் பார்த்தா ஓ அப்படியா இவன் கோடல் அட்டென்ட் பண்ண மாட்டேன், ஸோ அப்போ இவனை ஃபாலோ பண்ண வேணாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கும் இல்லையா. அது கரெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகே அதான் நிறைய அன்னவுன் நம்பர்ஸ் தானே எல்லாம் வரும். எனக்கு யாரையும் தெரியாது இல்லை டைரக்டாக. ஸோ யார் கால் பண்ணி என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் ஸோ நிறைய அப்பவும் நான் நிறைய கால் அட்டென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், நிறைய கால் அட்டென்ட் பண்ணி பேசுவேன். அப்படிதான். ஸோ நீங்கள் என்ன ஹெட் வெயிட்டுன்னு நினச்சாலும் இனி வேறு என்ன வெயிட்டுன்னு நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அதுக்கெல்லாம் மேலே எனக்கு தான் மனசுக்கு ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு நிம்மதி. அதுதான், அது ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நான் யாரையும் விட மாட்டேன் என்னோட மைண்ட். பிகாஸ் எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயந்தான். இன்னொருத்தரை சும்மா கோல் பண்ணி திட்டுறேன், கோல் பண்ணி மோசமான அதெல்லாம் பேச, அது நல்ல விஷயம் கிடையாது. அது பிறந்த நாளில் இருந்து அம்மா அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துன புள்ள அப்படி பண்ணாது. ஸோ அது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பூமியில் உலகத்தில் வந்து போயிட்டேன். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவும் நீங்கள் என்னை பிடிச்சவங்க நினைப்பாரு ரொம்ப அப்படி இல்லை, ஃபீல் இல்லை. இது நம்ம பேச்சில் இவங்க திருத்திட்டா நல்லா இருக்குல்ல, திருந்தினா சேஞ்ச் ஆகிட்டா ஓகே. இப்படி சும்மா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் கால் பண்ணி பேசும்போது அப்போ அந்த கமெண்ட் போட்டவருக்கு தான் நான் என்னோட ரிப்ளை. மேபி உங்கள் கோல் நான் பார்க்கவே இல்லைமே, அந்த மாதிரி சைலண்ட் மோடில் அதில் வேறு ஏதாவது விஷயங்களா இருக்கும். இல்லைனா நான் தெரிஞ்சும் அட்டென்ட் பண்ணாத விஷயங்கள் டைமும் இருக்குது. அதுக்குள்ள ரீசன் தான் சொன்னேன், தெரியாது இல்லை எனக்கு. இப்போ நான் ரொம்ப என்னோட ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் நிறைய நாளெல்லாம் கழிஞ்சு வீட்டில் மீட் பண்ணுவோம்ல நம்ம கசின்ஸ் எல்லாம் கொஞ்சம். அப்போ அவங்க ரொம்ப ஜோலியாக நைட்டெல்லாம் ரொம்ப ஜோலியாக பேசி அப்படி அதாவது ஃபுட்டெல்லாம் அப்படி அந்த டைம்லவும் ஏதாவது கால் பண்ணி நான் அட்டென்ட் பண்ணி அவங்க ரொம்ப திட்டி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஏதாவது மோசமான. ஸோ அவனை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் எனக்கு அப்பவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு மைண்டு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். அப்புறம் அது சரியாயிடும். ஆனால் அந்த கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, நான் அந்த நேரம் இதுக்கு யாருக்காக வீணாக போகணும்? அது என்னோட டைம் தானே இது என்னோட வீடியோ பார்த்து என்ன சப்போர்ட் பண்ணுற நிறைய நல்ல மனுஷங்க இருக்கு. அவங்கள பற்றி பேசலை, அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்கள பற்றியே பேசலை. என்னோட வீடியோ பார்த்து எனக்கு லைக் கொடுத்து கமெண்ட் போட்டு தம்பி பண்ணடா வீடியோ போடுறா அந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன எப்போவுமே எங்கூட இருக்கணும். அவங்கள எப்போவுமே மதித்து மரியாதை கொடுத்து தான் நான் இந்த வாழ்க்கை கடைசி வரை அப்படிதானே, அப்படிதான். அதுக்கப்புறமே ஒன்றும் இல்லை, அப்படிதான் இருக்கும். இது நான் இதெல்லாம் பேசுறது நான் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஆனவங்களை பற்றி மட்டும்தான். அதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகே? தப்பாக எடுத்துக்க வேணாம், ஓகே? அதான் நான் இந்த நிறைய வீடியோ போட்டேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன தெரியும் அப்படி நினச்சி இப்போ இவன் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஹெட் வெயிட்டாக பேசுகிறேன். இல்லை, அப்படி இல்லை. நான் ஃபேக்டான விஷயங்க சொன்னேதான். எனக்கு தெரியாது நீங்கள் கால் பண்ணுறவங்க யார், எப்படி என்ன பேச போகிறேன்னு தெரியாது. ஸோ அது நீங்கள் கொஞ்சம் பேரை கிரியேட் பண்ண ஒரு 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 இதுதான் என்னை சுற்றி.
அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுவரை நான் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் நீங்களே சும்மா நிறைய கொஞ்சம் பேர் என்னோட ஃபோன் நம்பர் மிஸ்யூஸ் பண்ணி என்ன திட்டு என்ன அப்படி இப்படி எல்லாம் பேசி அதுக்கப்புறம் தான். ஸோ நான் எவ்வளோ நாள் நான் பேஷியன்ஸாக இருக்க முடியும்? சரிதானே? எங்கிட்ட ஏதோ ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அதுதான். ஸோ மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.